திமுக வேட்பாளரின் உதவியாளர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டுள்ள சம்பவம் சென்னையில் பேசுபொருளாகியுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதலே பறக்கும் படையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு உரிய ஆவணமில்லாத பணம், பரிசு பொருட்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் சென்னையில் பணப்பட்டுவாடாவை தடுக்க சுமார் 50க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை மயிலாப்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் தா. வேலு அவர்களின் உதவியாளர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தா. வேலுவின் உதவியாளர் சத்தியமூர்த்தி வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக தனது வீட்டில் 9 கோடி ரூபாய் அளவிற்கு பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த புகாரின் பேரில் மந்தைவெளியில் உள்ள அவரது வீட்டில் தேர்தலுக்கு முந்தைய நாளான இன்று காலை பறக்கும் படையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அச்சோதனையின் போது கட்டிலுக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்டன. அதன் மொத்த மதிப்பு சுமார் 1 கோடிக்கும் அதிகமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. பணத்துடன் கூடவே யார் யாருக்கு எவ்வளவு பணம் தர வேண்டும், யார் யாருக்கு பணம் கொடுக்கப்பட்டுள்ளது போன்ற தகவல்கள் குறிப்பிடப்பட்ட தாள்களும் ஆவணங்களும் என ஆதாரங்களும் கிடைக்கப்பெற்றுள்ளன. கைப்பற்றப்பட்ட பணத்தை கருவூலத்தில் சேர்க்கும் பணியில் இறங்கியுள்ள பறக்கும் படையினர் திமுக வேட்பாளர் தா. வேலுவின் உதவியாளர் சத்தியமூர்த்தியை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் செல்வதாக தகவல் கிடைத்துள்ளது. தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் ஆளுங்கட்சியான திமுகவினருக்கு சொந்தமான வாகனங்கள், வீடு, அலுவலகங்கள் என பல்வேறு இடங்களிலிருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வருவது பெரும் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது.